ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும்னா எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, உங்களுடைய சர்ச் பார் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி சர்ச்சில் போய்ட்டு ஷிஃப்ட்டு பர்சன்டேஜ் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த போல் வந்துடும். அப்புறம் DEMP டைப் பண்ணிவிட்டு திருப்பி ஷிஃப்ட்டு பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் வரும். இதில் கண்ட்ரோல் A ஷிஃப்ட்டு டெலிட் பர்மனெண்ட்டாகவே டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். அது சில ஃபைல்ஸ் மட்டும் டெலிட் ஆகாமல் இருக்கும், அதை வந்து அப்படியே விட்டுடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது. இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சி ட்ரைவில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் கிளீனப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்துட்டு இருக்கும், அதை அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்துச்சுன்னா உங்களுடைய டெம்பரரி ஃபைல் எல்லாமே இருக்க நிறைய டெம்பரரி ஃபைல், அதான் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க, நிறையா ஜங்க் ஃபைல்லாம் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. சும்மா போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைலை போய் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ரெஜிஸ்டர் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் என்ட்ரி வந்து டெலிட் ஆகாது. நம்ம என்ன தான் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ரெஜிஸ்டர் என்ட்ரியில் வந்து அது ஃபுல் ஃபைலும் கிளியர் ஆகாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம அதுக்குள்ள சிஸ்டம் எரர் மெமரி அந்த இதை போய்ட்டு க்ளீனப் பண்ணோன்னா சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதோட ஒரு 2 மடங்கு அதிகமாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் தெரியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் டிஸ்க் கிளீனப் ஃப்ரீ அப் 581 MB பண்ண சொல்லுது. இதில் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணுறேன். டெலிட் கொடுத்துங்க. இப்போ டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணாவே போதும். உங்களுடைய சிஸ்டம் வந்து நிறையா வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதோட இப்போ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண நிறையாவே வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலில் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மைடெக் தமிழ் சேனல்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் வந்து இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். இது போல் இன்னும் பல டெக் வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.